ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் தான் பண்ணி காமிக்க போறோம். வெல்லம் போட்ட கார்த்திகை அப்பம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன், நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி. அந்த ஒரு கப்பு பச்சரிசியில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நார்மல் உளுத்தம்பருப்பு ப்ளஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஸோ இதுதான் ஒரு கப்பு பச்சரிசி எடுக்கிறேன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை நான் ஒன்றா நல்லா களைஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன். இது ஒரு 3-4 மணி நேரம் ஊறினா போதும். ஸோ இது ஊறட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு நல்லா கோபுரமாக வெல்லம், பாகு வெல்லமாக எடுத்துட்டுருக்கேன். இந்த வெல்லத்தை ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஜலம் விட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டோம்னா இது கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு கரைச்சிடலாம். நான் இப்போ கரைச்சி இதை வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு தண்ணி நிறையா விடக்கூடாது, தண்ணி கம்மியாக தான் விடணும், இல்லைனா அப்போ நமக்கு வராது. ஸோ நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த அரிசி உளுந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஊறிடுத்து. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய், ஒரு 1/4 கப்பு தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், 1/4 மூடி தேங்காய் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசிக்கு 1/4 மூடி தேங்காயும் ஒரு 2-3 ஏலக்காயும் சேர்த்து இந்த வெள்ளை ஜலம் நம்ம கரையை வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள், நல்லா கெட்டியான பாகு மாதிரி பதத்தில் இருக்குது. இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். முதல்ல இதை நைஸாக ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீர்த்து போகாமல் இருக்கும். ஸோ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். வேறு எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணி மட்டும்தான். ஸோ இதை போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. வேறு எந்த ஜலமும் நான் இதில் விடலை, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரையை வச்ச ஜலம் மட்டும்தான் விட்டுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயம், பைண்டிங்காக நம்ம எந்த கப்பால் உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பால் நான் ஒரு 3/4 கப்பு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு அப்படி வச்சுக்கலாம். ஸோ 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் மேலாப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1 மணி நேரம் நம்ம இதை ஊற விட போகிறோம். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வெந்தயம் போட்டிருக்கிறதுனால கசக்கும்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். அது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் அப்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கலந்துட்டு அப்படியே நான் இதை விட்டுற போகிறேன். நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நான் இதை உங்களுக்கு வாத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 மணி நேரம் நம்ம விட்டுட்டோம். விட்டதுக்கு நல்லா இந்த பாருங்க ஊறிடுத்து. இப்போ சூப்பராக நமக்கு அப்பம் பண்ண வரும். நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வாத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருத்து. கொஞ்சமாக எடுத்து நல்லா சிம்மில் வச்சுன்ட்டு இப்படி விட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் அதுவே இப்படி மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். எண்ணெயை ரொம்ப காய விட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். ஸோ மெதுவாக கொஞ்சம் மீடியமாக காஞ்ச உடனேயே நம்ம விட ஆரம்பிச்சிடணும். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கருக விடாமல் நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் பொறுமையாக வாத்து எடுக்கணும். ஸோ அப்படியே 2 பக்கமும் வெந்துருது அப்படின்னா இந்த எண்ணெயை மட்டும் இப்படி மேலாப்பில் எடுத்து நம்ம விடணும். ஸோ அப்போ தான் உள்ளேயும் வேகும். பாருங்க எப்படி உப்பிண்டு சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுது.
அப்படியே மெதுவாக எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். திரும்பவும் ஒன்று விட்டு காமிக்கிறேன். பொறுமையாக இந்த மாதிரி விடணும். நல்லா உப்பிட்டு சூப்பராக நமக்கு சாஃப்டான அப்பமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று விடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1-2 வாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நமக்கு அடுத்தடுத்தது ரொம்ப சூப்பராகவே வர ஆரம்பிக்கும். இது பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி சூப்பராக அதுவே எண்ணெய்க்கு மேலே இப்படி எழும்பி வர ஆரம்பிச்சிருக்குன்னு. ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் இருக்கும் பொழுதே நம்ம மெதுவாக திருப்பிட்டோம் அப்படின்னா கருகிடாமல் நமக்கு நல்லா சாஃப்டான அப்பமாக கிடைக்கும். கொஞ்சம் இது ஒன்றா தான் நமக்கு விடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். பாருங்க எப்படி உப்பி வந்திருக்குன்னு. நம்ம அந்த வெந்தயமும் உளுந்தும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக விடும்பொழுதே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, அந்த நெய்யோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக நமக்கு இதில் தெரியறது. ஃபுல்லாக நம்ம நெய்யில் வாக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சமாக பேருக்கு நம்ம நெய் விட்டுட்டோம்னா போகிறோம். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அப்படியே நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பரான கார்த்திகை அப்பம், நல்ல சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடுது. இது பாருங்க, தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இது ஆறினாலும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்து போகாது. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில், ஏன்னா இது புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சாஃப்டாகவே வரும், டேஸ்ட்டாக வரும். இந்த கார்த்திகைக்கு எல்லாருமே நான் சொன்ன இந்த அளவில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1 வாக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அழகாக பஞ்சு போல் நல்லா ஒட்டாமல் பட்டுப்பட்டாக வரும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.